இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி தான் பேசணும், இங்கிலீஷ் பேசுறது ஒரு அவமானமான ஒரு செயல் அப்படின்னு சொன்ன அமித்ஷாவோட புள்ள பிரிட்டிஷ்காரன் விளையாண்ட கேம், அந்த கிரிக்கெட்டோட நேஷனல் ஹெட்டா இருந்தாரு, இப்போ இன்டர்நேஷனல் ஹெட்டா இருக்காரு. இந்த இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் மெக்காலியோட பிள்ளைங்க அப்படின்னு ஒரு கீழ்த்தனமான ஒரு கருத்தை RSSல இருந்து வைப்பாங்க. அப்ப நமக்கு சில கேள்விகள் வரும்ல, இது உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில இருக்கிற அத்தனை பேரோட பிள்ளைங்களும் ஏன் அமெரிக்காவில போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வராங்க? பாதி பேரோட பிள்ளைங்க அங்க சிட்டிசன்ஷிப்பே வாங்கிட்டாங்க. இந்தியா தட் இஸ் பாரத்தே வேணான்னு ஓடி போயிட்டாங்க. முதல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்ல. அமித்ஷாவோட பையன் கிட்ட சொல்லி இன்னையில இருந்து கிரிக்கெட் இந்தியால பேன், ஏன்னா அது பிரிட்டிஷ்காரன் விளையாட்டு, நம்ம இனிமே விளையாட மாட்டோம் அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். ரெண்டாவது, அந்த யூனியன் கேபினெட்ல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் யாரெல்லாம் ஃபாரின்ல போய் படிச்சாங்களோ அந்த டிகிரி இனிமே அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. அவங்க எதெல்லாம் இந்தியாவில் படிச்சாங்களோ அது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது இங்கிலீஷ் படிப்பு. சொல்லுங்களா பார்க்கலாம். ஸ்ரீதர் வேம்புன்னு இந்த ஜோஹோ கார்பரேஷன்ல ஒருத்தர் இருக்காரு. அவரும் இங்கிலீஷ் எல்லாம் பேசாதீங்க, இங்கிலீஷ் எல்லாம் வேண்டாம், எந்த மொழி கத்துக்கணும், ஹிந்தி கத்துக்கணுமா? இவர் படிச்சது, இவர் வளர்ந்தது, இவர் பணம் சம்பாதிச்சது ஒட்டு மொத்தமா அந்த இங்கிலீஷை பேஸ் பண்ண எஜுகேஷனை வச்சுதான். அமெரிக்கால போய் நல்லா சம்பாதிச்சுட்டு அதுல இருந்து வந்த முதல் எடுத்துட்டு வந்துதான் இந்தியாவில் இன்னைக்கு ஜோஹோ கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்ப நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கிறோம்னா, இப்ப நான் சொன்ன ஸ்ரீதர் வேம்பு, ஜேஷா, யூனியன் கேபினெட்ல இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ், அவங்களோட பிள்ளைங்க, இவங்க எல்லாரும் நாளையில இருந்து நாங்க இங்கிலீஷ் இல்ல இங்கிலீஷால வந்த பலன் எல்லாத்தையும் நாங்க நாளையில இருந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்க பண்ணி காமிங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. அது வரைக்கும் எல்லாரும் தாய்மொழி ஆங்கிலம் இந்த ரெண்டுத்தையும் கத்துக்கலன்னா நம்ம கடைசி வரைக்கும் இவங்க சொல்ற பேய் கதையை நம்பிக்கிட்டே இருக்கணும். இவங்க மட்டும் உஷாரா இங்கிலீஷ் போய் அமெரிக்காவிலேயும் லண்டன்லயும் படிச்சுட்டு நம்ம கிட்ட அந்த கதையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.